இங்க நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு வாடகை வீட்ல குடியிருக்காங்க. நம்ம ஹீரோயின் வீட்ல தூங்கிட்டு இருக்கும் போது வெளியில ஏதோ சவுண்ட் கேக்குதேன்னு போய் பார்த்தா அவங்க வீட்டோட ஹவுஸ் ஓனர் சொந்தக்காரங்களோட உட்காந்து சத்தமா பேசிட்டு இருக்காங்க. நம்மளாலே எதுவும் சொல்ல முடியாது, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தானேன்னு இவளும் உள்ள போயிடுறா. ஆனா அடுத்த நாள் மறுபடியுமே சத்தமா பேசி சிரிச்சுதான் பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்ட இந்த பொண்ணு வெளியில வந்து அந்த ஹவுஸ் ஓனர் கிட்ட, நான் பாதி தூக்கத்துல எழுந்திருச்சேனா எனக்கு ரொம்ப தலைவலிக்கும், அதனால கொஞ்சம் பொறுமையா பேசுங்கன்னு சொல்றா. இதெல்லாம் கேட்ட அந்த ஹவுஸ் ஓனரும் சரிம்மா நீ போய் தூங்குமான்னு சொல்றாங்க. ஆனா மறுபடியுமே சத்தமா தான் பேசிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணும் அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட நான் இது மாதிரினா இருக்குன்னு சொல்லி பாக்குறா. இதெல்லாம் கேட்ட அவரும் நம்ம வாடகை வீட்டுல இருக்கிறனால நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கணும்னு அவரு கோவமா திட்டுறாரு. இவ டெய்லி சரியா தூங்காம பாதி தூக்கத்துல எழுந்திருக்கிறனாலயே இவளுக்கு ரொம்ப தலைவலிக்க ஆரம்பிக்குது. இந்த பொண்ணால சுத்தமா இருக்க முடியாம அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போய் செக் பண்ணி பாக்குறாங்க. அவரும் ஒரு சில டேப்லெட்னா எழுதி கொடுத்து இதை சாப்பிட்டீங்கன்னா சரியா போயிடும்னு சொல்றாரு. ஆனா இந்த பொண்ணு எவ்வளவுதான் மாத்திரை போட்டாலும் அந்த மாத்திரை தான் தீருதே தவிர இவளோட தலைவலி நிக்க மாட்டேது. இப்படின்னா இருக்கிறப்ப இந்த பொண்ணு ரொம்ப தலைவலி தாங்காம வீட்டு வாசல்ல உட்கார்ந்து இருப்பா. அந்த வீட்டு ஹவுஸ் ஓனரும் அதே மாதிரி சத்தமா பேசி சிரிச்சு பேசிட்டு இருப்பாங்க. இந்த பொண்ணால ஒரு அளவுக்கு மேல பொறுக்க முடியாம ஒரு பெரிய ஸ்பீக்கர் எடுத்துட்டு மாடிக்கு போய் அந்த ஹவுஸ் ஓனர் வீட்டு வாசல்ல வச்சு அந்த சொந்தக்காரங்களையும் உள்ள வச்சு பூட்டிடுறா. அந்த ஸ்பீக்கரோட சுவிட்ச் ஆன் பண்ணி இவ பயங்கரமா சிரிச்சு ரெக்கார்ட் பண்ணதை போட்டு விடுறா. அந்த ஸ்பீக்கரோட சவுண்ட் தாங்க முடியாம அந்த ஹவுஸ் ஓனரே காதை புத்திக்கிறாங்க. ஆனா இந்த பொண்ணு விடாம ஃபுல் வால்யூம் ஏத்துறப்ப அந்த ஸ்பீக்கரே வெடிச்சு அந்த வீடே இடிஞ்சு விழுந்துருது. அதோட அந்த படத்தையும் முடிக்கிறாங்க. நம்ம சேனல்ல போடுற எல்லா வீடியோஸையும் நீங்க ரெகுலரா பாக்குறீங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல எஸ்ன்னு போட்டு போங்க.